ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கும்பாடி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்ப உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மல்லிகா. என் கூட என் பார்ட்னரா வந்திருக்கவங்க பேரு சுகப்பிரியா. நாங்க ஏ டீம். இரண்டாவது அணி. வணக்கம், என் பேர் ஜோதி. என் கூட வந்திருக்கவங்க பேர் சாந்தி. நாங்கள் பி டீம். மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். வணக்கம், என் பேர் வசந்தா. என் கூட வந்திருக்கவங்க ஆதிலட்சுமி. நாங்கள் சி டீம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது 3ஆம் சுற்று தொடங்குகிறது. மூன்றாவது சுற்று. டீம் ஏ உங்களுக்கான முதல் கேள்வி. சரத் அப்படின்ற ஒரு பையன் கிரிக்கெட் பேட் வாங்கினான். 6 பேட் வாங்கினான். ஒரு பேட்டு 350 ரூபாய். அப்படின்னா 6 பேட்டுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்? 2100 ரூபாய். சரியா சொன்னீங்க. டீம் ஏ உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. 6 பந்துகள் இருக்குது. இந்த 6 பந்துகளுடைய மொத்த விலை 30 ரூபாய். அப்படின்னா 4 பந்துகளின் விலை என்ன? 4 பந்தோட விலை 20 ரூபாய். சரியான பதில் சொன்னீங்க. இந்த இரண்டாவது கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்ததான் மூன்றாவது கேள்வி. ஒருத்தர் எப்பவும் புக்கு படிக்கிறது அவருடைய ஒரு பொழுதுபோக்கு. தினம் ஒரு 2 மணி நேரம் அப்படி படிப்பார் போல இருக்கு. 2 மணி நேரத்தில் 20 பக்கங்கள் அவரால் படிக்க முடியுது. அதே வேகத்தை அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படின்னா 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்கள் படிச்சிருப்பார்? 260 பக்கங்கள் படிப்பார். 260 பக்கங்கள் தவறான விடை. டீம் ஏ தப்பா சொல்லிக்கிறீங்க. டீம் பி நீங்க சொல்லலாம். 80 பக்கங்கள். டீம் பி ஏக்கான கேள்விக்கு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி டீம் ஏவுக்கானது. அதாவது இந்த ரோடு சரி பார்ப்பாங்க இல்லையா, அந்த வேலையில் இருக்கிற ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அந்த 15 பேரால் இந்த 150 மீட்டர் தூரத்தை அந்த சாலையை சரி பண்ண முடியும். 450 மீட்டர் நீளமுள்ள ரோடை சரி பண்ணுறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும்? 45 பேர். சரியா சொன்னீங்க. டீம் ஏ உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஒரு போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு பரிசு தொகை 7500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்துரு மற்றும் ராம்ன்ற 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த பரிசை அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. கணக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா
எனக்கு 3/4 பங்கு வேணும்னு அவன்கிட்ட கேட்குறான். இப்போ நீங்கள் எப்படி எங்ககிட்ட 10 மார்க் முழுசா வேணும்னு எங்ககிட்ட கேட்ட மாதிரி ராம் பையனும் கேட்குறான், எனக்கு 3/4 பங்கு இந்த பரிசு தொகையில் வந்தே ஆகணுங்கிறான். அப்படின்னா அவனுக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்குவோம், 3/4 பங்கு கொடுத்துட்றாங்க. மீதி எவ்வளோ பங்கு இருக்கும்? 3750. டீம் ஏ இந்த விடை தவறு. டீம் பி நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ 1875. சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3வது சுற்றுல டீம் ஏக்கான கடைசி கேள்விக்கு டீம் பி பதில் சொன்னீங்க. அதனால உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் இந்த சுற்றுல. ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? டீம் பி உங்களுக்கான முதல் கேள்வி இந்த 3வது சுற்றுல. ஒரு எலெக்ஷன் வர்றதுக்காக ஒரு ஊரில் அந்த இது எடுக்கிறாங்க, சர்வே எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பட்டியல் தயாரிக்கும் போது அதில் இருக்க கணக்குப்படி 1,00,000 பேர் வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போது இதில் ஆண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தனித்தனியாக இப்போ கணக்கு எடுக்கணும். அப்போது ஆண்கள் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க அப்படின்னா 52,000 பேர் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் குழந்தைகள் 2,500 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டுரிமை பெற்ற அந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றதான் இவங்களுடைய கேள்வி. இதுக்கு தான் நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும். 45,500 பெண்கள் இருப்பாங்க. சரியா சொன்னீங்கம்மா. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு ரோடு அளக்கிறவங்க, அதாவது சர்வே எடுக்கிறாங்க, ரோட்டுக்கு அந்த நீளம் எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்றத கணக்கெடுப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட், அதாவது 3600 மீட்டரை நம்ம அளந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதையும் அவங்க எப்படி அளக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 200 மீட்டராக தான் அளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு 200, அடுத்து ஒரு 200, இப்படியே 200 அளக்கணும். மொத்தமாக இன்றைக்கி நாம் 3600 மீட்டர் தூரத்தையும் அளந்துடணும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. 200 அளந்தாங்கன்னா எத்தனை முறை இந்த 3600 மீட்டரை அளந்திருப்பாங்க? 18 முறை 200 அளந்தா 3600 மீட்டர் அளந்துடலாம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கு. ஒரு குழந்தைகள் காப்பகம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 40 குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 200 மில்லி பால் கணக்கெடுக்கிறாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு 200 மில்லி பால் வந்து கொடுக்கணும் தினம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்படி தேவைப்படும் போது இந்த 40 குழந்தைகளுக்கும் சேர்த்து எவ்வளோ பால் தேவைப்படும்? 8 லிட்டர் பால் தேவைப்படும். இந்த கேள்வியில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மில்லி அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கணக்கு சொன்னேன். நீங்கள் அந்த கணக்கெல்லாம் போட்டு கரெக்டாக லிட்டர் கணக்கிலே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் பி உங்களுக்கு. கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 1/4 கிலோ அரிசியை வந்து பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதத்தில் 28 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா அது பிப்ரவரி மாதமாக இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் அவங்க வீட்டில் மொத்தமாக எத்தனை கிலோ பயன்படுத்தியிருப்பாங்க? 28 நாளைக்கு 7 கிலோ அரிசி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு மீதம் இருக்குது. கேள்வி 5 உங்களுக்கு. ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 2.25 மீட்டர் துணி தேவைப்படுது, சரிங்களா? இதே போல் 12 சட்டை தைக்கணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு மீட்டர் துணி தேவைப்படும்? துணியுடைய அளவு எவ்வளவு? 27 மீட்டர் துணி தேவைப்படும். சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான கேள்விகள் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த டீம் சிக்கான கேள்விகள் ஆரம்பமாகுது. டீம் சி உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாகுது. அதாவது ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு சுற்றி கம்பி போடுறாரு. இந்த கம்பி எவ்வளோ வச்சுருக்கிறாரு அப்படின்னா தனித்தனியாக வச்சுருக்கிறாரு. முதல்ல வந்து ஒரு 57 சென்டிமீட்டர் வச்சுருக்கிறாரு, 92 சென்டிமீட்டர், அடுத்ததாக ஒரு 21 சென்டிமீட்டர். சுற்றி போட்ட அந்த கம்பியோடைய நீளத்தை சேர்த்தா மொத்தம்
எவ்வளவு சென்டிமீட்டர்? 175 சென்டிமீட்டர் சார். தவறான விடை. டீம் ஏ நீங்கள் முயற்சி செய்யலாம். 170 சென்டிமீட்டர். இந்த கேள்விக்கு டீம் ஏ பதில் சொன்னாங்க, அதனால அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். டீம் சி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சந்திரன் அப்படின்றவர் ஒரு 4 கிலோ தங்கம், அப்புறம் 2 கிலோ வெள்ளி, ஒரு 7 கிலோ இரும்பு சிலைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். இந்த மொத்தமாக சேர்த்தா இது எத்தனை கிலோ? எல்லாத்தையும் சேர்த்தா 13 கிலோங்க சார். சரியான பதில் சொன்னீங்க. 10 மதிப்பெண்கள் டீம் சிக்கு. மூன்றாவது கேள்வி. ஒரு சேர் ஒன்று இருக்குது, அது இரும்பு சேரு, அதாவது 8.5 கிலோ இரும்பில் அந்த சேரை செஞ்சுருக்கிறாங்க. இதே போல 8 சேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வெயிட் அது? 20 கிலோங்க சார். டீம் சி முயற்சி பண்ணீங்க, ஆனால் பதில் வந்து சரியாக வரல. இப்போது டீம் ஏ உங்களுக்கான வாய்ப்பு பதில் சொல்கிறதுக்கு. 68 கிலோ. சரியாக சொன்னீங்க. 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு. டீம் சி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. 100 கிலோ சர்க்கரை இருக்குது, அதை வந்து 1/2 கிலோ பையில் ரெப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1/2 கிலோ பையிலையா ரெப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை பையில் இந்த 100 கிலோ சர்க்கரையை நிரப்பலாம்? 200 1/2 கிலோ பையில் நெப்பலாங்க சார். சரியாக சொன்னீங்கம்மா. உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சி, உங்களுக்கான நிறைவான கேள்வி இந்த மூன்றாவது சுற்றுல. 2 பாத்திரம் இருக்குது, 2 பாத்திரத்துலையுமே தண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் 14.5 லிட்டர் வச்சுருக்கிறாங்க. இதே போல் இன்னொரு பாத்திரத்தில் 23 லிட்டர் வச்சுருக்கிறாங்க. இந்த 2 பாத்திரத்தையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர்? 38 லிட்டருங்க சார். சரியாக சொன்னீங்கம்மா. உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றினுடைய மதிப்பெண்கள். டீம் ஏ 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 60 டாப்ல இருக்கிறீங்க. டீம் சி 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடல். கலந்துரையாடலில் இன்று மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி. என் பெயர் ஆதிலட்சுமி. என் பேர் வெள்ளையம்மாள். என் பேர் பவுன்தாய். என் பேர் மாரீஸ்வரி. என் பெயர் ஜோதி. நாங்கள் கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்கே மின்சாரத்தில் கணிதம் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம், எனது பெயர் முத்துராமலிங்கம். நான் உதவி செயற்பொறியாளர், பகிர்மானம், கப்பலூர் பதவியில் பணிபுரிகின்றேன். 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கும் பொதுமக்களுக்காக மின்சாரத்தில் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கின்றேன். என்னுடன் எனது பெயர் ராஜலட்சுமி. நான் உதவி மின் பொறியாளர், தொழிற்பேட்டை, கப்பலூர் பிரிவிலிருந்து கொம்பாடி கிராமத்தில் இந்த 100 நாள் வேலை பார்க்கும் மக்களுக்கு மின்சாரம் மற்றும் கணக்கியல் எப்படி உபயோகப்படுத்துறது என்பதை கூற வந்திருக்கிறேன். ஐயா, மின்சாரத்தை எப்படி அளக்குறாங்க? வீட்டில் எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மின்சாரத்தை அளக்க முடியும். அதுக்கு தான் லோடுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் மின்சாதனங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், டியூப் லைட்டு, ஃபேனு, கிரைண்டர், மிக்சி, அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கரண்ட்டு இவ்வளோ தான் இழுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது.
சரிங்களா? லோடு, அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் இவ்வளோ மணி நேரம் அந்த ஒரு 60 வாட்ஸ் பல்போ அல்லது 40 வாட்ஸ் பல்பு. இப்போ ஃபேனோட திறன், மின்திறன் என்ன கேட்டிங்கன்னா 60 வாட்ஸு. அந்த 60 வாட்ஸு ஃபேனை வந்து நம்ம 1000 வாட்ஸுன்றது ஒரு யூனிட்டு, சரிங்களா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நேரம் அந்த லோடு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஃபேனை பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மின்சாரத்தை கணக்கிடுறோம். கணக்கிடுறதுக்கோட அழகு தான் யூனிட். உங்களுக்கு சரியாக புரிந்ததுங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் சார். அதாவதுமா, நம்ம வந்து மின்சாரத்தை வந்து அளக்கிறதுங்கிறது வந்து ஒரு மின் பாதையில் வந்து ஒரு லைனில் வந்து எடுத்தோம்னா அதில் போகிற வோல்டேஜ் வந்து வோல்ட்டு என்று அளக்கிறோம். வோல்ட்டு தான் அலகு குறியீடு. அதில் வந்து 11 கிலோ வோல்ட்டு, 22 கிலோ வோல்ட்டு, 33 கிலோ வோல்ட்டு, 66 கிலோ வோல்ட்டு என்ற முறையில் நம்ம அளக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. அதுபோக அந்த நீங்கள் மின் சாதனங்களில் உபயோகப்படுத்துகிறீங்க இல்லைங்களா? அப்போ 1.5 HP மோட்டாருக்கு வந்து அந்த எவ்வளோ மின் திறன், அதாவது எவ்வளோ கரண்ட்டு உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு வந்து ஆம்பியர் என்ற முறையில் அளக்கிறோம். அதுபோக நீங்கள் அந்த 1.5 HP அப்படின்னு சொன்னோம்ல, ஹார்ஸ் பவர். 1.5 HPங்கிறது ஹார்ஸ் பவர். நீங்கள் ஹெச்பின்னு எல்லாம் பழகிருப்போம் நம்ம கலக்கியலாம். ஹெச்பிங்கிறது ஹார்ஸ் பவர்னால் குதிரைத்திறன். 1.5 குதிரைத்திறனுக்கு வந்து எவ்வளவு வந்து அந்த வோல்டேஜ் எடுக்கிறாங்க. மும்முனை மின்சாரமா, இருமுனை மின்சாரமா? மும்முனை மின்சாரம்னா 440 வோல்ட்டு நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம். இருமுனை ஒரு முனை மின்சாரம்னா 230 வோல்ட்டு தான் பயன்படுத்துகிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் அங்கே உபயோகப்படுத்துகிறோம். அந்த இதை தான் நம்ம பவராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பவருடைய இதுதான் வந்து வாட். இப்போ நீங்கள் வந்து 1.5 HP ஒரு 2 கிலோவாட் மோட்டரை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோவாட் பவர் உபயோகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 யூனிட் உங்களுக்கு செலவாகும். ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோவாட் ஹவருக்கு 2 யூனிட் உங்களுக்கு செலவாகும். அந்த முறையில் தான் நாங்கள் அளவெடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜுங்கிறது வந்து உங்கள் அங்கங்கே கம்பங்கள்லேயே நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். 11 கிலோ வோல்ட்டு, 120 கிலோ வோல்ட்டு மின்சாரம் இந்த வழியாக மின்பாதை அமைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த கம்பங்களில் அந்தந்த மின்மாட்டிகளிலே அபாயம் போர்டு கீழேவே இருக்கிறது. அதுகளெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். மின்மாட்டிகளில் வந்து கேவிஏ போட்டிருப்பாங்க. அதாவது வந்து 100 KVA மின்மாற்றி அப்படின்னு போட்டிருப்பாங்க. 100 KVAனா கிலோ வோல்ட் ஆம்பியர். அது வந்து அந்த அளவீடு தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். மற்றபடி லைனுகளில் மின் பாதையில் வந்து வோல்டேஜ் தான் அந்த அளவீடு தான் பயன்படுத்துகிறோம். வோல்ட் 11 KV வோல்ட்டு, 230 கிலோ வோல்ட்டு, 230 கிலோ வோல்ட்டு, 110 கிலோ வோல்ட்டு, 400 கிலோ வோல்ட்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய லைன்கள்லாம் இருக்கும். பெரிய டவர் லைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 440 கிலோ வோல்ட் உள்ள லைன் போயிட்டுருக்கும். உங்கள் ஏரியாவிலாம் 230 கிலோ வோல்ட் உள்ள ஏரியாவில் போயிட்டுருக்கு. நம்ம 110 கிலோ வோல்ட் உள்ள டவர்கள் இருக்குது. நம்ம வீட்டு அருகில் போகிறது வந்து 440 வோல்ட் உள்ள லைன் மின்பாதை போயிட்டுருக்கு. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் எடையில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம். கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. அடி லட்சுமி, கடைக்கு போய் 1/2 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ வெண்டிக்காயும் வாங்கிட்டு வாமா. இந்தம்மா காசு. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. அச்சச்சோ, இன்னைக்கு ரோட்டில் நடக்கவே முடியலையே. காலெல்லாம் தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். செருப்பு போடாமல் வந்து தப்பாக போச்சு. கடைக்காரக்கா, 1/2 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ வெண்டிக்காயும் வேணுங்கக்கா. அடாடா, இப்போ தானம்மா கரண்ட் ஆப்பாச்சு. இந்த தராசு கரண்ட் இல்லாட்டி வேலை செய்யாதே. ஏங்கா, எதனால? இது கரண்ட் திராஸ், அதாம்மா. அக்கா, இன்னைக்கு காலை சுட சுட நடந்து வந்திருக்கேன். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி வேணுங்கக்கா. சரிம்மா, பழைய திராசு ஒன்று இருந்துச்சு, நான் அது இருக்கான்னு பார்க்குறேன்.
இங்கே தானே எங்கேயே வச்சேன். தேடும் போதெல்லாம் கிடைக்காது. இந்த இங்கேயும் இருக்கே. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த இடக்கல் எங்கே போய் தேடுறது? இந்த இருக்கே. ஐயையோ, 1 கிலோ இடக்கல் மட்டும்தானே இருக்குது. இதை பற்றி என்ன பண்ணுறது? என்னக்கா திராசை எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுமா. ஆனால் 1 கிலோ இடக்கல் மட்டும்தான் இருக்குது. 1/2 கிலோ இடக்கல் இல்லையே. சரி, ஒன்று பண்ணுறேன். சரி, 2லேயும் 1 கிலோ போட்டுருவா. இல்லைக்கா, எனக்கு 1/2 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ வெண்டைக்காயும் தான் வேணும். அவ்வளோதான் எங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. 1 கிலோ இடக்கல்ல எப்படிமா நீங்கள் கேட்குறத போட முடியும்? அக்கா, அந்த 1 கிலோ இடக்கல்ல வச்சு 1/2 கிலோவும் 1/4 கிலோவும் அளந்து போடலாமே. எப்படிம்மா? எப்படி? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சரிம்மா, சொல்லு. முதல்ல 1 கிலோ இடக்கல்ல வச்சு 1 கிலோ கத்திரிக்காய் போடுங்க. இந்தா போட்டாச்சுமா. இப்போ அந்த 1 கிலோ இடக்கல்ல எடுத்துட்டு கத்திரிக்காயை 2 தட்டுலையும் சரி பாதியாக வைங்க. நான் கேட்ட 1/2 கிலோ வந்திருக்கா? சரிம்மா, கத்திரிக்காவுக்கு சொல்லிட்டேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் போடணுமே, அதை எப்படி போடுறது? வேற ஒன்றும் இல்லைக்கா. இப்போ கத்திரிக்காய் எப்படி அளந்தோமோ அதே மாதிரி வெண்டைக்காயும் அளக்கலாம். முதல்ல 1 கிலோ வெண்டைக்காயை இடக்கல்ல வச்சு அளந்துக்குவோம். அப்புறம் அந்த 1/2 கிலோவை பாதி பாதியாக பிரித்தா 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்துடும்க்கா. எனக்கு இந்த யோசனை முன்னாடியே வராமல் போச்சு. சரிக்கா, மொத்தமாக எவ்வளோ காசு கொடுக்கணும்? 1 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபா. அதே மாதிரி 1 கிலோ வெண்டைக்காய் 16 ரூபா. நீ வாங்கின பொருளுக்கு எவ்வளோ ரூபான்னு நீயே சொல்லு. 1 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபாய்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபா. அதே மாதிரி 1 கிலோ வெண்டைக்காய் 16 ரூபாய்னா 1/4 கிலோ வெண்டைக்காய் 4 ரூபா. ஆக மொத்தம் 14 ரூபா. சரியாம்மா? என்னம்மா இவ்வளோ வேகமாக சொல்கிறீங்க? எப்படி? ஏதோ கொஞ்சம் தெரியுங்க்கா. சரி, ஏதோ என் அறிவுக்கு எட்டுன கணக்கு ஒன்று கேட்குறேன். அதை உன்னால் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். கேளுங்கக்கா, தெரிஞ்சா சொல்கிறேன். இப்போம்மா ஒருத்தங்க வருமானம் போன மாதம் 50% குறைஞ்சி போச்சு. அடுத்த மாதம் அந்த வருமானத்திலிருந்து மீண்டும் 50% கூடுச்சு. இப்படி இருந்தால் அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? அக்கா, அதுதான் ரெண்டுமே ஒரே மாதிரி குறைஞ்சி கூடுச்சுல, அப்புறம் எப்படிக்கா மாறும்? அப்படி இல்லைம்மா, இப்படி தான் பல பேர் தப்பாக நினைக்கிறாங்க. இப்போ முதல் 100 ரூபா சம்பளம் வாங்குறான்னா அதில் 50% குறைஞ்சா எத்தனை ரூபா வரும்னு சொல்லி பார்க்கலாம். 100ல் 50% போனால் 50 ரூபா வரும்க்கா. சரியாக சொன்னம்மா. இப்போ அடுத்த மாதம் வாங்கக்கூடிய 50 ரூபா சம்பளத்தில் 50% கூடுது. அப்படின்னா 50 ரூபாயில் 50% 25 ரூபா. அப்போ மொத்தமாக 75 ரூபா தானே வரும். ஆனால் முதல்ல வாங்கின சம்பளம் 100 ரூபா. இப்போ நீயே சொல்லு, லாபமா நஷ்டமா? நட்டம்தான் வருதுக்கா. சரிம்மா, இப்போ நீ டெஸ்ட் பண்ண இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு ஆள் 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி முதல்ல 10% லாபம் வச்சு விற்கும்போது அதே 10% தள்ளுபடி செஞ்சாருன்னா லாபம் வருமா நட்டம் வருமா? இப்போ 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 10% லாபம் வச்சா 110 ரூபாய் வரும். அந்த 110 ரூபாயில் 10% தள்ளுபடினா 99 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அப்படி இருந்தால் 1% நட்டம் வரும். அக்கா, 1% நட்டம் வருதுக்கா. என்னக்கா, நான் சொன்னது சரியா? சரியா சொன்னம்மா. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாமா. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் எடையில் கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி எம் பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள்.
என் பேர் ஜி பஞ்சவர்ணம். ராஜேஸ்வரி ராணி என்னோட வந்திருக்காங்க. நாங்கள் வளையங்குளம் புதுக்கம்மையிலேருந்து கணக்கு கற்றுக்கிற வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் எம் பிரதிமா. நான் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கணக்கை பற்றி கற்றுத்தரலான்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம மணி எப்படி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ மணிமுள் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிமிடமுள் 4 இருக்குது. இப்போ மணி என்ன அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? மணிமுள் 2, அந்த சின்ன முள் 2 இருக்குது, நிமிடமுள் 4 இருக்குது. இப்போ 4 இருந்துச்சுன்னா நிமிடம் எத்தனை நிமிடங்கள்? 1 இருக்கும் பொழுது 5 நிமிடம், 2 இருக்கும் பொழுது 10, 3 இருக்கும் பொழுது 15, 4 இருக்கும் பொழுது 20 நிமிடங்கள். இப்போ சின்ன முள் 2 இருக்குன்னு சொன்னேன். அப்போ மணி 2:20. இது மாதிரி பார்க்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அது மணிமுள் 10க்கும் 11க்கும் நடுவில் இருக்குது, நிமிடமுள் 6 இருக்குது. இப்போ மணி என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? 10க்கும் 11க்கும் சரி பாதியில் நடுவில் இருக்குது. இப்போ எந்த எண்ணெய் கடந்து வந்திருக்கோ அதுதான் மணி. 10 மணி ஆகி அரை மணி நேரம் கடந்துருக்கு, அப்போ 10:30ன்னு சொல்லுவோம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மணிமுள் 8 இருக்குது, நிமிடமுள் 5 இருக்குது. இப்போ மணி என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? 8:25. 8:25ன்னு சரியாக சொன்னீங்க. இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம், சின்னதாக ஒரு கணக்கு. அதாவது எல்லார் வீட்லேயும் தொலைக்காட்சி இருக்கு இல்லையா? தொலைக்காட்சியில் இங்கே ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிற நேரம் இரவு 9:10 மணிக்கு, அதாவது 9 மணி 10 நிமிடங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அந்த நிகழ்ச்சி 9:35 மணிக்கு முடிவடைகிறது. அந்த நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் ஒளிபரப்பானது அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிய முள் நிமிடமுள் 2 இருக்கும். அது எப்போ முடியுது அப்படின்னா 9 மணி 35 நிமிடங்கள். 35 நிமிடங்கள்னா எந்த எண்ணை நோக்கி இருக்கும்? அதாவது சின்ன முள் 9ஐ தாண்டி இருக்கும். நிமிடமுள் 35 நிமிடங்கள் அப்படின்னா எந்த எண்ணை நோக்கி இருக்குன்னு பார்ப்போம். 1 இருந்தால் 5 நிமிடம்னு சொன்னேன், அது நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 2 இருந்தால் 10 நிமிடம், 3 இருந்தால் 15, 4 இருந்தால் 20, 5 இருந்தால் 25, 6 இருந்தால் 30, 7 இருந்தால் 35 நிமிடங்கள். ஆக எப்படி இருக்கும்? சின்னமுள் 7 இருக்கும். முடியும் போது அந்த நிகழ்ச்சி முடிவடையும் போது 7க்கு வந்திருக்கும். ஆரம்பமாகும் பொழுது நிமிடமுள் 2 இருந்துச்சு, இப்போ 7 இருக்கு. அந்த நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் ஒளிபரப்பானது அப்படிங்கிறதுக்கு விடை பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருந்து 7 வரைக்கும் அந்த நிமிடமுள் கடந்து வந்திருக்கு. ஒவ்வொரு எண்ணுக்கும் 5 நிமிடங்கள்னு சொன்னேன். 2 இருந்து 3க்கு வரும்பொழுது 5 நிமிடங்கள் ஆகியிருக்கு. திரும்பவும் 3 4க்கு வரும்பொழுது இன்னொரு 5 நிமிடம். அப்போ 5 5ம் 10 நிமிடங்கள். நிமிடமுள் 1 இருந்தால் 5 நிமிடங்கள், அதாவது 2 3க்கு வரும்பொழுது 5 நிமிடங்களை கடந்து வந்திருக்கும்னு சொன்னேன். 3 எண்ணிலிருந்து 4க்கு வரும்போது இன்னொரு 5 நிமிடம். 5ம் 5ம் சேர்ந்தா 10 நிமிடங்களை கடந்து வந்திருக்கு. 4க்கு வரும்போது 10 நிமிடம், 5க்கு வரும்போது மற்றொரு 5 நிமிடத்தை கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 15 நிமிடங்கள். திருப்ப 5லிருந்து 6க்கு வரும்பொழுது மற்றும் ஒரு 5 நிமிடம். அப்போ 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5, 4 5 20, மற்றும் ஒரு 5 7க்கு வரும்பொழுது இன்னொரு 5 நிமிடத்தை கடந்திருக்கும். அப்போ 20 + 5 இன்னொரு 25 நிமிடங்கள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது 9:10க்கு ஆரம்பமான ஒரு நிகழ்ச்சி 9:35க்கு முடியுது அப்படின்னா அது ஒளிபரப்பான நேரங்கிறது 25 நிமிடங்கள். உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை விளையாட போயிருக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. சின்னமுள் 3 இருக்குது, நிமிடமுள் 1 இருக்குது. இப்போ மணி 3:05. அவன் திருப்பி வீட்டுக்குள்ளே நுழையிறான். சின்னமுள் 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. பெரிய முள் 6 இருக்குது, அதாவது நிமிடமுள் 6 இருக்குது. இப்போ நீங்கள் 2 மணி என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு விடை சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் அவன் வெளியில் போய் சுற்றிட்டு வந்திருக்கான் உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் மணி பாருங்கள், அவன் வெளியே போகும்போது எத்தனை மணிக்கு போனான் அந்த மணியை பாருங்கள். 3:05க்கு போயிட்டு 3க்கு வந்திருக்கான். எவ்வளோ நேரம் வெளியில் இருந்தான்? வெளியே போய் விளாண்டுட்டு வர்றதுக்கு 25 நிமிஷம். மிகவும் சரியாக சொன்னீங்க. அதாவது உங்கள் குழந்தை 3:05 நிமிடமுள் 1ஐ குறிக்கும் பொழுது அது 5 நிமிடங்கள்னு சொன்னேன். 3:05க்கு வெளியே போன உங்கள் குழந்தை 3:30க்கு உள்ளே வந்திருக்கான். 5 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரைக்கும் எவ்வளோ நிமிடங்கள்னு பார்த்தோம்னா 1லிருந்து 2க்கு வரும்பொழுது 5, அதே போல்
10, 15, 20, 25 நிமிடங்கள் குழந்தை விளையாடிவிட்டு உள்ளே வந்திருக்கிறான் என்பது சரியான விடை. இப்போ நிமிடமுள் 12 இருந்து மற்றொரு முறை சுற்றி முழுவதுமாக சுற்றி 12க்கு வரும் பொழுது 1 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி எம் பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.